தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் விஜய் படமான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போனால் நம்ம கீர்த்தி அவர்கள் நடிப்பில் வெளியே வந்திருக்க படம் தாங்க ரகு தாத்தா. இந்த படத்தோட தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைனை பற்றி சொல்லணும்னா நம்ம கீர்த்தி சுரேஷ் அவங்களுடைய கிராமத்தில் செம்ம வயலண்டான பார்ட்டிங்க. அதுவும் தமிழுக்கு எதிராக வர இந்தியை வந்து அறவே ஒழிக்கணுன்றாங்க. ஸோ இந்தி வேணவே வேணாம்லாம் சொல்ல, பட் ஆனால் இந்தியை வந்து திணிக்காதீங்க அப்படின்னு வந்து நம்ம கீர்த்தி சுரேஷ் அவர்கள் வந்து போராடுறாங்க. பட் ஆனால் வெளியே இருக்கிறவங்க எல்லாமே கீர்த்தி சுரேஷ் அவர்களுக்கு இந்தியே பிடிக்காது, பிறர் மொழி இந்த இடத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இல்லை, பிறர் மொழியை வந்து திணிக்காதீங்க, அவங்களுக்கு தேவைன்னா அவங்க எடுத்துக்கிட்டோம், தேவையில்லாத ஒரு விஷயத்த வந்து அவங்க மேலே திணிச்சு அவங்கள இது பண்ணாதீங்க அப்படின்னு தான் நம்ம கீர்த்தி சுரேஷ் வந்து போராடுறாங்க. ஸோ போராட்டத்தில் ஒரு பெரிய ஆள்னா நம்ம கீர்த்தி சுரேஷ், அப்புறம் எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் தான். ஸோ என் தாத்தாக்கும் பேத்திக்கும் உள்ள அந்த காம்போ நல்லாவே இருந்துச்சு. ஸோ அதை தாண்டி இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கீர்த்தி சுரேஷ் வந்து ஹிந்தி எந்த அளவுக்கு விருக்கிறாங்கன்றத பார்த்தோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இன்னொரு கான்செப்ட் ஆண் ஆதிக்கம், அதை பற்றியும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து பீரியட் படம்னால ஸோ நம்ம 80ஸ்லையும் சரி 70ஸ்லையும் சரி இல்லை அதுக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து 15 வயசில் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். ஸோ 14 வயசில் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம், ஏன் 8 வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் இருக்கும்போது அந்த தாண்டி வந்த படத்தோட கதையாக தான் இது வந்து கொண்டு வந்துடும். ஸோ ஆண்கள் இந்த மாதிரிலாம் நினைப்பாங்க பெண்களை. ஸோ பெண்கள் வந்து அந்த சிலையை உடச்சிட்டே வரத்துக்கான முயற்சி அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம கீர்த்தி சுரேஷை வந்து வச்சு காட்டியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கீர்த்தி சுரேஷ் அவங்க நடிப்பை வந்து பயங்கரமாகவே கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பற்றி சொன்னால் நம்ம கீர்த்தி சுரேஷ் வாழ்க்கை சந்தோஷமாக போயிட்டு இருந்தேன். அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு, அவங்க எழுதுகிற புக்கு உண்டு, அப்படி தான் இருந்தாங்க. ஸோ எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நம்ம எம்எஸ் பாஸ்கர் அவர்களுக்கு நடந்ததுனால வேறு வழியே இல்லாமல் கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு இருந்தால் நம்ம கீர்த்தி சுரேஷ்க்கு கடைசியில் நம்ம எம்எஸ் பாஸ்கரால் கல்யாணம் நடக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ ஒரு மாப்பிள்ளையை நம்ம கீர்த்தி சுரேஷை காட்டுறாங்க, வேண்டான்னு சொல்லி கடைசியில் ஒரு மாப்பிள்ளையை நம்ம கீர்த்தி சுரேஷ் அவர்களே கூப்பிட்டு வந்து நிற்க வைக்கிறாங்க. பட் ஆனால் ஃபேமிலிக்கு ஓகே ஆகி கல்யாணம் வரைக்கும் போகுது. பட் ஆனால் ட்விஸ்ட்டு அங்கே தாங்க இருக்குது. ஸோ நம்ம கீர்த்தி சுரேஷ்க்கு தெரிய வர ஒரு உண்மையால் அவங்க கல்யாணம் நடக்குமா இல்லையான்ற ஒரு சந்தேகத்திலே விழுந்துருது. ஸோ நம்ம கீர்த்தி சுரேஷ் அவர்கள் வந்து ஹிந்தியும் கற்றுக்க முயற்சி பண்ணுறாங்க, அவங்க கல்யாணத்தை நிறுத்தவும் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ நம்ம கீர்த்தி சுரேஷ் ஹிந்தி கற்றுக்க என்ன அவசியம், கல்யாணம் நிறுத்தத்துக்கான என்ன அவசியம் அப்படின்னு வந்து சஸ்பென்ஸோட இந்த இன்டர்வல் விட்டு ஸோ செகண்ட் ஹாஃபில் தான் கொஞ்சம் விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்காங்க. ஏன்னா நம்ம கீர்த்தி சுரேஷ் அவர்கள் இந்தியே வேணான்னு நிறுத்துறது ஒருத்தவங்க ஹிந்தி கற்றுக்கணும்னு படுற பாடலாம் கொஞ்சம் பண்ணதாக இருந்துச்சு. ஸோ அதை தாண்டி அவங்க எதனால் கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போன விதம் நல்லாவே இருந்துச்சு. ஸோ நம்ம 60s or 50s பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் ஆனால் இப்போ அப்படிலாம் இல்லை. பையன் ஒரு அடி அடித்தா பொண்ணுங்க 2 அடி அடிச்சுட்டு சமத்தாக போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இருக்க காலகட்டம் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பசங்க தான் இமாங்குத்து வாங்குவானுங்க போல். ஸோ இந்த மாதிரியான வாழ்க்கை மாற்றம் போய்கிட்டே தான் இருக்குது. ஸோ ஒரு கட்டத்தில் நம்ம கீர்த்தி சுரேஷ்க்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லாத அந்த மாப்பிள்ளை தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த மாப்பிள்ளை நம்ம கீர்த்தி சுரேஷை கல்யாணம் பண்ணுவாரா மாட்டாரான்ற ஒரு படகுலே கொண்டு போயிருந்தாங்க. ஸோ கிளைமேக்ஸில் நம்ம கீர்த்தி சுரேஷ் அந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கோட நான் இதை முடிக்கிறேன். ஏன்னா அது சஸ்பென்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. இந்த படத்தில் கேஸ்ட் க்ரோ பற்றி சொல்லணும்னா நம்ம கீர்த்தி சுரேஷ் அவர்களை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆனவங்க. இந்த படத்தில் அவங்களோட சைலண்ட் ஒர்க்கை நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப அராஜகமாக இல்லாமல் ஸோ சைலண்ட் கேரக்டராகவும் ஒரு போராளியாகவும் வந்து எனக்கு ஹிந்தி எனக்கு வேண்டாம் அப்படின்ற போராட இடத்துலாம் ரொம்ப நல்லாவே காட்டியிருக்காங்க. ஸோ இந்தியை எந்த அளவுக்கு விருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் காட்டியிருக்காங்க. ஸோ ஹிந்தி கற்றுக்க என்ன படாத பாடுபடுறாங்க அப்படின்னு காட்டியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்களில் அவங்களுடைய ஆக்டிவேஷன் நல்லாவே கொடுத்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து நம்ம எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் அவருடைய பொசிஷனை கண்டிப்பாக சொல்லி வராங்க. ஸோ இப்போயும் அவருடைய ஒவ்வொரு ஆக்டிங்லையுமே பெஸ்ட்டு கொடுக்குறாருன்னா பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு சீனில் வரும்போது அவரோட ஆக்டிங் வைஸை நல்லாவே காட்டியிருக்காரு நம்ம எம்எஸ் பாஸ்கர் அவர்கள். இதில் நம்ம கீர்த்தி சுரேஷ் அவர்களுக்கு பேராக வந்திருக்க ரவீந்திர விஜய் அவர்களை பற்றி சொல்லணும்னா உண்மையாகவே அவரோட கேரக்டர் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. ஸோ அந்த சைலண்ட் வில்லன் கேரக்டராகவும் கொடுத்துருந்தாங்க பாருங்கள், அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுற கேரக்டராகவே பேசி என்னடா இவன் இப்படி ஒரு பட்ட மனுஷனாக இருக்கானே அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சு டேய் நீ இப்படிப்பட்ட மனுஷனாடா அப்படின்னு. ஸோ ஒரு சொல்கிற வார்த்தை ஒன்று தான், பட் ஆனால் சொல்கிற மாடுலேஷன் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வந்து இவரோட ஆக்டிவேஷன் நல்லாவே கொடுத்துருந்தாரு. கண்டிப்பாக இந்த படம் பார்க்கும்போது இவரை வந்து நல்லா எழுதி கொடுத்தாங்க போல். ஸோ அந்தளவுக்கு இவரோட ஆக்டிவேஷன் நல்லாவே கொடுத்துருந்தாரு. ஸோ அதை தாண்டி நம்ம கீர்த்தி சுரேஷ் அவர்களுக்கும் இவருக்கும் கல்யாணம் ஆகிற அந்த போர்ஷன்லாம் வரும்போது ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு. ஸோ நம்ம கீர்த்தி சுரேஷ் அப்புறம் வந்து ரவீந்திர விஜய் அவர்கள் வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்களா இல்லையான்ற ஒரு பரபரப்புலேயே போகும்போது இவரோட ஆக்டிங் ஸ்கில் ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கப்புறம் இவர் நிறைய படங்கள் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கீர்த்தி சுரேஷ்க்கு அந்நியாக வந்திருக்கா அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்கோர் பண்ணுறாங்க.
ரூ. 500 கொடுத்தா போதுமா, லாரியை வச்சு சும்மா அடிச்சு தூக்கிடுவாங்க அப்படின்னு வந்து அவங்களோட டைலாக் டெலிவரியும் நல்லாவே இருந்துச்சு. ஸோ அவங்க சொல்கிற அந்த டைமிங்கும் நல்லாவே இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் அவங்களோட போர்ஷன் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அந்த ரூ. 500 லாரி வந்து இந்த படம் பார்த்தா யாரும் மறக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான இடங்கள்ல இவங்களோட போர்ஷன் ரொம்பவே நல்லா இருந்தது. இல்லை தேவதர்ஷினி மேம் வந்திருக்காங்க. ஸோ இவங்களோட ஆக்டிங் வைஸ் ரொம்பவே நல்லா இருந்து நம்ம கீர்த்தி சுரேஷ் அவங்களுக்கு கூட வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இவங்களோட போர்ஷன் வந்திருக்கு. ஸோ இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து டெல்லியில் இருக்க மாதிரியும் இவங்க வந்து ஹிந்தி எக்ஸாம் எழுதிட்டு டெல்லிக்கு போயிட்டு அவங்க ஹஸ்பண்டோட சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் என்ன ஹிந்தி எழுதி பாஸ் பண்ணணுமே. ஸோ அதனால் வந்து இங்கேயே மாட்டிக்கிறாங்க. ஸோ கடைசி வரைக்கும் அவங்க ஹிந்தி எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி அவங்க ஹஸ்பண்டோட சேர்ந்தாங்களா இல்லையான்றது இவங்க ஒரு தனி கதை போயிட்டுருக்கு. ஸோ நம்ம கீர்த்தி சுரேஷ்க்கு அப்பப்போ சப்போர்ட்டிவாக இவங்களும் இருக்காங்க. ஸோ இவங்களோட காம்பினேஷன் நிறைய இடங்கள் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ ஃபன் கலந்த மாதிரி இவங்களோட காம்பினேஷன் நல்லாவே கொடுத்துருக்காங்க. நம்ம தேவதர்ஷினி பற்றி சொல்லி ஆகணும். ஸோ இவங்களோட காம்பினேஷன்ஸ்க்குலாம் அளவில்லை. ஸோ அந்தளவுக்கு இவங்களோட ஃபன்னை நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக சொல்ல போனால் நம்ம கீர்த்தி சுரேஷ் அவர்களுக்கு சப்போர்ட்டிவ் ரோல் வந்து எல்லாருமே அவங்களோட ஆக்டிங் வைஸாக நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட டேரக்டர் சுமன்குமார் அவர்களை பற்றி சொன்னால் இந்த படத்தை எடுத்த விட நல்லாவே இருந்துச்சுங்க. ஸோ அந்த காலத்தில் இருக்க அந்த விஷயங்கள்லாம் கொண்டு வந்ததாக இருக்கட்டும், அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே நல்லாவே கொண்டு வந்தார். அதை தாண்டி இதில் நடிச்ச எல்லாருமே அந்த பாஷையை பேச வச்சுட்டு ரொம்ப நல்லாவே ஒரு விஷயம். ஸோ ஏன்னா அந்த காலத்து பாஷை ஓரளவுக்கு இதுவாக தமிழ் வர மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இருக்கிறதுக்கும் அப்போ இருக்கிறதுக்கும் வித்தியாசம் அதிகமாக இருக்கும். ஸோ அதை டிஃப்ரெண்ட் காட்டுறது நல்லாவே இருந்துச்சு. அதை தாண்டி நம்ம இந்த படத்தில் இன்னும் ஒரு சில இடங்களை சேஞ்ச் பண்ணி ஒரு இது பண்ணியிருந்தா இன்னும் கதை நல்லாவே வந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டாக மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுலேயும் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தா கொஞ்சம் விறுவிறுப்பாக போய் பரபரப்பாக முடிஞ்சிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் அவர் பண்ணியிருந்தா இந்த படம் இன்னமும் நல்லாவே இருந்திருக்கும் அப்படின்னு என்னோட தனிப்பட்ட கருத்துங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் கேமரா ஒர்க்கிங், எடிட்டிங்கு, மியூசிக்கு இது எல்லாமே இந்த படத்துக்கு நல்லாவே இருந்தது. நல்ல சப்போர்ட்டிவாகவும் இருந்தது. ஸோ இந்த படம் வந்து ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இந்த படத்தை நம்ம கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக கிளைமேக்ஸ் எல்லாம் விழுந்து சிரிப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான ஃபன்னோட இந்த படத்தை வந்து முடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் இந்த படம் பார்த்துட்டீங்க இல்லை இப்போ தான் பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஸோ பார்த்துட்டு வந்து இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த ரிவ்யூ நான் பார்த்துட்டு இப்போ தான் படம் பார்க்க கிளம்புறேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை. நீங்கள் போய் படம் பார்த்துட்டு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்தது, நம்ம ரிவ்யூ எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ போடும்போது சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணி இன்னும் நல்லா டெவலப் பண்ணி வீடியோ போடலாம். ஸோ நீங்கள் சொல்கிற அந்த விஷயங்களை தான் என்னால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ நான் எந்த அளவுக்கு பண்ணுறேன்றது எனக்கே தெரிந்த விட நீங்கள் சொல்லும் போது தான் நான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் ஏதாவது தப்பு இருந்தால் சொல்லுங்கள், சேஞ்ச் பண்ணிப்போம். ஸோ தொடர்ந்து பார்ப்போம். அடுத்த ஒரு படத்துடன் உங்களை சந்திக்க வருகிறேன். நம்ம ஒயிட் டென்ஷன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.